ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இது வந்து எபிசோட் 2க்கான பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் 2 3 வீடியோஸ் பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்து முடிச்சோன்னே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹைப் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற ஆப்ஷன் அங்கே காட்டும். ஸோ ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணலாம். ஹைப்புங்கிறது சேனல் வச்சுருக்கவங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா தான் வீடியோஸ் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். போன வருஷம் சப்ஸ்கிரைபராக இருந்தவங்கலாம் வந்து இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் வந்து இந்த வாட்டி எப்படி போகுது அப்படிங்கிறதுனால யூடியூபராக நம்ம சைட்லேருந்து பிக் பாஸை புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ் தானே. ஸோ அதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அதை பண்ண முடியும், லைக் போட்டால் தான் அதை பண்ண முடியும். ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், இல்லை வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஆனால் எப்பயும் ஒன்று பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு 10 பேர் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு 6 7 பேர் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற 3 பேர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு. ஸோ இவங்க 3 பேருமே ஹோல்டில் தான் போடப்பட்டாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் பேசிக்காக. ஸோ டோனி ஜே அப்படிங்கிறவர் ஒரு பாப் சாங் பாடுறவருன்னு நினைக்கிறேன். அந்த ரேப்போ சாங் அது பாடிக்கிட்டே வந்தார். பாடினதெல்லாம், அதாவது அவர் பிறந்தது வந்து இங்கே சென்னை ஏதோ ஒன்று சொன்னார். பட் ஆனால் வளர்ந்தது வெளிநாட்டில் அப்படி ஏதோ ஒரு இடம் சொன்னார். அதான் சிங்கப்பூரும் என்னமோ சொன்னார் வளர்ந்த இடம். பட் ஆனால் பேசிக்காக அவர் வந்து ஒரு சிங்கர் அப்படிங்கிறது தான், அந்த பாப் சாங் பாடுற அந்த ஒரு யூனிக்னஸ் தான் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. வரும்போது அந்த பாட்டோட தான் என்ட்ரி கொடுத்தாரு. ஓகே, நல்லா இருந்தது. பட் ஆனால் கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் பெருசாக கனெக்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இது ஒரு பேசிக் லெவல் குவாலிஃபிகேஷன் மாதிரி தான் இருந்தது. ஸோ பிக் பாஸ்க்கு வரணும்னா உங்களுக்கான யூனிக்னஸ் என்ன, இல்லை இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற இந்த 2 காமன் கொஸ்டின்ஸை ஜட்ஜஸ் கேட்குறாங்க. அதுக்கு யூனிக்காக ஆன்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ப்ராசஸார். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது ஓகே. பட் ஆனால் இது 2 ஒரு பேசிக் கொஸ்டின்ஸை கேட்குறாங்க அப்படின்னும் போது இவரோட பேசிக் அப்படின்னு சொல்லும்போது இவர் இந்த சாங் தான் பாடிட்டு இருந்தார். அப்புறம் 2 3 சுச்சுவேஷன் கொடுத்தாங்க. அதுலேயும் சாங் பாட சொன்னாங்க. லவ் பேஸ் பண்ணி சாங் பாட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பற்றி ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அந்த வைப், அந்த பாசிட்டிவ் வைப் அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக அந்த சாங் பாடின விதம் அதெல்லாம் அந்த ஒரு ஃப்ளோ கண்டினியூஸாக வந்துச்சு. அப்புறம் பிக் பாஸ் வாய்ப்பை பற்றி பாட சொல்லும்போது ஒரு சிறந்த மேடை அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸ் வந்து சேர்த்து சேர்த்து இந்த கோர்வையாக அந்த பாட்டு பாடின விதம்லாம் நல்லா இருந்தது. ஆனாலும் ஜட்ஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல்டில் தான் போட்டாங்க, அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக தோணுச்சு. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க பேர் வந்து எம் ஷாம்ஷி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பேசுகிற விதமே ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ சொசைட்டியில் நிறைய கிரிட்டிசிசம் சமாளித்து, நிறைய டிஸ்டர்பன்ஸ் சமாளித்து, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சமாளித்து இந்த இடத்துக்கு வந்து நின்னது அப்படிங்கிறதே அவங்களுக்கான ஒரு பெரிய விஷயமா அவங்க சொன்னது வந்து அது தற்பெருமை அப்படிங்கிறத மீறி அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அது காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இன்னும் நல்லா குவாலிஃபைடாக படித்தவங்க கூட வந்தாங்க ஆடிஷன் ப்ராசஸ்க்கு செலக்ட் ஆக. ஆனால் 10th கூட அவங்க பாஸ் பண்ணலையா. பட் ஆனால் செலக்ட் ஆகிருக்காது அப்படிங்கிறது அதுவே அவங்களுக்கான அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலாக தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அதை மட்டுமே கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொன்னால் ஜட்ஜஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மீறி வேறு எதுவும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆன்சர் சொன்னவங்கலாம் ஓரளவுக்கு அவங்க வந்து ஹோல்டில் தான், ரிஜெக்டும் பண்ணலை, அதே சமயத்தில் ஹோல்டில் போட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இவங்க சிலம்பு சுற்றுறது அப்படின்னும் போது அந்த சிலம்பும் சுற்றி காமிச்சாங்க அந்த ஒரு டேலண்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொசைட்டியில் அவங்களுக்கான அந்த வாய்ஸும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலும் பாதிக்கப்பட்டதுனால அதை பற்றியும் கொஞ்சம் பேசினாங்க. ஸோ எல்லாத்தையும் மீறி அவங்க இங்கே வந்திருக்க அந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவங்க யோசிச்சாலுமே அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் யோசிச்சு அவங்கள ஹோல்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சிலம்பு சுற்றினது அப்படின்போது அவங்களாம் சிலம்பு சுற்றி காமிச்சப்போ ராஜு சாரும் போயிரு, நாங்கள் என்ன ஜட்ஜஸ்க்கு சேரில் உட்காந்துருக்கோமா, நாங்கள் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெவலில் ஒரு புலி வந்து சிலம்பு சுற்றி பார்த்துருக்கீங்களா, வந்து புலியை சுற்றும் பாருங்க அப்படின்னு அவர்லாம் எல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிற ஏன்னா கீழே போட்டுருவார் அந்த கம்பை. அது போட்டு இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இது வந்து எனக்கு குங்ஃபு தான் கற்றுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூட்டர் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி ராஜுவோடது அந்த ஃப்ளோவு தான் அந்த ஷோக்கான இன்ட்ரெஸ்ட்டும், ஓவியாக்கான அந்த ஒரு பேச்சு வந்து கொஞ்சம் அந்த ஷோக்கான ஒரு ஹைப் ஏற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இப்படியே போகுமா, இது போக குறையுமா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம் ஆச்சு. ஸோ இவங்களும் ஹோலில் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எம் ஷாம்ஷி, ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஹோலில் போட்டாங்க. இன்னொருத்தவங்க சம்யுக்தா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு அவங்கள சொல்ல முடியல, கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி வந்து பிக் பாஸ்க்கு வரணும்னு வந்துட்டாங்க. ஆனா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை என்னவா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாமல் வந்த மாதிரி இருந்தது.
ஸோ இவங்களே ஹோல்டில் தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன உங்களோடது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், என்னோட ஹானஸ்ட் தான். நான் வந்து சம்பவம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படி இப்படிலாம் சொன்னது, மாஸ் சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு 2 சொல்லுங்களேன் அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு கேட்டால் இந்த நைட்டி போட்டவங்க அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆனாங்க. இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸ பத்தி இந்த ஜட்ஜஸ் எதுவுமே பேசல. அது நைட்டின்னு ஆப்வியஸா தெரிஞ்சதுனால, இல்ல மாயா வந்து தெலுங்குல நான் இத பார்த்துருக்கேனே அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல. அத கான்ட்ரோவர்சி ஆக்குனாங்க. ஆக்சுவலா பார்க்க போனா இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் கான்ட்ரோவர்சிக்கு உள்ளாயிருக்கணும் தான். பட் ஆனா அகைன் தெரியல. அவங்க எந்த பேஸ்ல வந்து கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றாங்கன்றது விஜய் டிவிக்கே வெளிச்சமான ஒரு உரித்தான ஒரு விஷயம். அதுக்குள்ள நம்ம எந்த பஞ்சாயத்தும் பண்ண முடியாது. நம்மளுக்கான விஷயத்தையும் சொல்ல முடியாது. அது அவங்க ஒப்பீனியன், அவங்க சேனல், அவங்க ஸ்டைல், அவங்களோடது விஷயம் அப்படின்னு தான் நம்ம விட வேண்டியதா இருக்கு. ஸோ இவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படிதான் இருந்தது. பெருசா நைட்டிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணா எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. இன்ஃபாக்ட் இதுக்கு நைட்டியே பெட்டர் போல அப்படின்ற மாரி தான் இருந்தது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. ஆப்வியஸா ட்ரெஸ்ஸ பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸ பத்தி. பட் ஆனா ஒரு ஷோன்னு வந்ததுக்கப்புறம் அங்க ஒரு விமர்சனம் ஆகுதுன்னா, அது அவங்க மட்டும் தான் விமர்சனம் ஆகுறாங்களா? அவங்கள மாரி வேற யாராவது வந்தா அவங்களுக்கு அது அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகாதா? அப்படிங்கிற இடத்துல இந்த கொஸ்டின் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாஸ் சம்பவம்னு எத நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி பஸ் சீட்டு பிடிக்கும்போது சீட் புடிச்சுட்டு, அ ஒரு பையன் வந்து அந்த சீட்ட குடுக்காம, அந்த பஸ்ல சீட் பிடிக்கிற சண்டை நம்ம சென்னையில எதார்த்தமா நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த பையன அடிச்சுட்டதா சொல்றாங்க. ஸோ வயசானவரு அப்படின்னு சொன்னா, வயசானவர் அடிச்சு வயசானவர்லாம் இல்ல. வளர்ந்த பையன் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த காமெடியா இருந்தது அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கோங்களேன். காமெடின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் என்ன சொல்றது? ஒரு மாரி சொல்லுவோம் இல்லைங்களா? காமெடியும் இல்ல. ஆனா ரிஜெக்ட்டும் பண்ண முடியல. ஒரு மாதிரி மொக்கையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி வச்சுக்கலாம். அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நம்பர் 2ன்னு சொல்லிட்டு இவங்க அக்கா மேரேஜ்க்கு ட்ரெஸ் தைக்க குடுத்தாங்களாம். அப்புறம் அந்த ட்ரெஸ் வந்து துபாய்லேருந்து வாங்கிட்டு வந்தது. நல்லா தைக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல குடுத்தா, அந்த இடத்துல வந்து மதுரையிலயும் இங்கேயும் குடுத்துருக்காங்க. அங்க வந்துட்டு சரியா தச்சுலாம் அப்ப காமெடி சொல்லிட்டே இருப்பாரு ராஜு. இத வந்து காமெடி ஆக்கிடாதீங்க இந்த கதைய. ப்ளவுஸ் பத்தல, செய்யல, சரியா தைக்கல அப்படின்னு சொல்லி காமெடி ஆக்கிடாதீங்க. நாங்க இன்ட்ரெஸ்ட்டா கேட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இல்ல, இல்ல காமெடிலாம் இல்ல. நான் சம்பவம் தான் பண்ணேன் அப்படிங்கும்போது, அது என்னன்னா அந்த ட்ரெஸ் தைக்க குடுத்துருக்காங்க. ஆனா ட்ரெஸ் தைக்கலாம் வந்துருச்சு தச்சுலாம். ஆனா வந்தது பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர் ட்ரெஸ் வந்துருச்சு. இவங்க குடுத்த அந்த மெட்டீரியல் வரலையாம். ஏன்னா துபாய் மெட்டீரியல் இவங்க காஸ்ட்லியாலாம் வாங்கி குடுத்துருக்காங்க. ஆனா அது வரல அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வீட்ல இருக்கவங்கலாம் அப்ப கேட்டுருக்காங்க. சரியான ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்கப்புறம் இவங்களே கிளம்பி போய் அங்க கேட்டுருக்காங்க. ஸோ, இவங்களே கிளம்பி போய் அங்க கேட்டுருக்காங்க. அப்போ அப்பயுமே அவங்க ஒத்துக்கலையாம். அவங்க செஞ்ச தப்ப நான் கரெக்ட் ட்ரெஸ் தான் குடுத்தேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க பலார்ன்னு அவங்கள அரைஞ்சிட்டு தான் சொல்றாங்க. ஸோ, அப்ப தான் ஜட்ஜஸ் கேட்குறாங்க, "அரையறதெல்லாம் தான் மாசுன்னு நெனச்சிருக்கீங்களா? அடிக்கிறது தான் மாசுன்னு நெனச்சிருக்கீங்களா? இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சரியா செய்யலன்னா நாங்க அடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களான்ற மாரி அந்த ஒரு கவுண்டர் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அப்பதான் அவங்களுக்கு அவங்க சொன்னது புரிஞ்சுது. அவங்க செஞ்சது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு வயலன்ஸ்ல ஈடுபட்டுட்டு அத மாசுன்னு நம்பியிருக்காங்க இவ்வளவு நாளுன்ற மாரி கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் டவுனாவும் ஆனாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன பார்க்க முடிஞ்சது. உடனே வந்து சரி உடனே ராஜு சொல்வாரு, "இன்னொரு சான்ஸ் தரலாம். இதனால உங்கள ரிஜெக்ட் பண்ண எங்களுக்கு மனசு வரல. இன்னொரு சான்ஸ் வேணா தரோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ராஜு சப்போர்ட் பண்ற மாரி சொல்லி, அப்பதான் சொல்வாரு, "அ இன்னொரு மாஸ் விஷயம் நாங்க சொல்லட்டுமா நீங்க பண்ணத? 22 வயசுல வந்து நீங்க கஷ்டப்பட்டு பண்ணி, அ ஒரு மாரி ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்க ஒரு ஹோட்டல்ல வாங்கியிருக்கீங்க. அந்த ஹோட்டலுக்கு ஓனராவும் இருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய மாசு. அது மறந்துட்டீங்களே" அப்படின்னும்போது அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். "ஆமா நான் அத மறந்தே போயிட்டேன்" அப்படின்போது, "ஆமா இவ்வளோ பெரிய மாஸ் சம்பவம் பண்ணிட்டு ஒண்ணுமில்லாததெல்லாம் மாசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது?" அப்படிங்கிற மாரி அவங்கள கேட்டோனே அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். ஆமால்ல அப்படிங்கிற மாரி. ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அத விட பெட்டரா அத வந்து பெஸ்ட்டா காமிச்சுக்கணும்னு தோணாம, ஒண்ணுமில்லாத விஷயத்த பெஸ்ட்டா சொல்லிட்டு இருக்காங்கன்னும்போது, அது அவங்களோட புரிதலா? இல்ல அம் என்னன்னு தெரியல. அவங்களோட நிஜமாவே மறந்துட்டாங்களா? இல்ல அத எப்படி மறக்க முடியும்? லைஃப்ல அவங்க பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா அத தானே ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அப்படின்னும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு வித்தியாசமான கேரக்டரா தான் அவங்க தெரியிறாங்க. அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட விதத்தில. ஸோ கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் தப்பான விஷயத்து மேல அவங்க வச்சிருக்காங்களோ! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. இதுதான் ஜட்ஜஸ் புரியவும் வைக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ நீங்க நல்லா பண்ணிட்டீங்க. ஆனா எல்லாம் பண்ணிட்டு எத நீங்க மாசுன்னு சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி அவங்களோட தப்பையோ, இல்ல அவங்களுக்கான புரிதல் சரியில்லங்கிறதையும் ஜட்ஜஸ் மீன் பண்ணி சொன்னது அவங்க டக்குன்னு ஹர்ட் ஆயிடுச்சு. அவங்க ஃபேஸ் மாறிடுச்சு. ஸோ அவங்களே அத பண்ணிட்டு உடனே மாயா வந்து சொன்னாங்க, "நிஜமாவே நீங்க மாஸ் தான். இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. மாஸ் தான்" அப்படின்னு சொல்லும்போது, "ஒரு எனர்ஜி குறையாம பேசுங்க" அப்படிங்கிற மாரி ஏன்னா டக்குன்னு வைப் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து சொல்றாங்க, ஆ ஆமாமா. நான் மாசு இல்லாம வேற யார் மாசு? நான் தான் மாசு அப்படின்ற மாரி சொன்னாலுமே, இதுக்கு எல்லாம் நடுவுல அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஹோல்ட்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபைன்னு சொல்லல. ஹோல்டுன்னு சொன்னோனே வெயிட்டிங் அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ அப்பயும் மாஸ் குறையாம இருக்கும். இனிமே மாசுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா? எது மாசுன்னு புரிஞ்சுட்டு பேசணும் அப்படிங்கிற மாரி ராஜு சொல்லுவாரு. ஸோ மாசுங்கிறது வந்து
நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் இனிமே அப்படின்னும்போது திருப்பி திருப்பி மாதம் அந்த பொண்ணு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அந்த கலாய்க்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ இவங்க ஹோல்டில் போட்டோன்னே ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொன்னாலும் அவங்க ஃபேஸ் வந்து டக்குன்னு டல் ஆகிடும். ஸோ ஒரு வழியாக அவங்களே ஹோல்டில் போட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த எபிசோட் போச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 நாள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது. இந்த காமன் மேன் ஷோ சூப்பராக போகுமா, இல்லை போக போக அப்படியே தேஞ்சிருமா, இல்லை சூப்பராகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இப்படியே உருட்டி பரட்டி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் டிஆர்பி மற்ற லாங்குவேஜஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு போவாங்களான்றது தான் பெரிய டவுட்டு. வெறும் எப்பயும் போல் தனியாக தமிழ் ஷோ நடக்கும், ஐ மீன் தமிழ் சீசன் நடக்கும்னா ஓகே, இவங்க உருட்டுக்கு இது செல்லுபடி ஆகிடும். ஆனால் மற்ற சீசன் மற்ற லாங்குவேஜஸோடு சேர்ந்து பண்ணும்போது இந்த உருட்டு பத்தவே பத்தாது. பார்க்கலாம் எப்படி உருட்டி பிக் பாஸ் ஷோ கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.